எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படம், அதாவது கடைசி திரைப்படம் தளபதி 69 வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 நாளா வந்து இதை பத்தி பயங்கரமா ஆன்லைன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளோட பார்வைக்கு நம்மளும் சில விஷயங்களை சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து போடுறது. சரி, அப்படி என்னடா இந்த படம், நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, முதல் படமும் நாளை திறப்பு, கடைசி படமும் நாளை திறப்பு அப்படின்னு முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா ஜனநாயகனே முடிச்சு வச்சிருக்காரு விஜய் அவர்கள். டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய தெலுங்கு படத்தோட டப்பிங் மாதிரி தான் வந்து டைட்டில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி படங்களுக்கு அப்படி வைப்பாங்க. நாயகன் நீங்க படம் வச்சாங்கன்னா ஜனநாயகன் வைப்பாங்க. என்ன சொல்றது, திரும்பி பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டைட்டில் வைப்பாங்க தெலுங்குல. அந்த மாதிரி தான் டைட்டில் இருக்குது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பயங்கரமா இல்லை. செகண்ட் லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆருடைய நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் எடுத்து அந்த இது எடுத்துருக்காங்க. என்னன்னா, சாட்டையை வந்து சொல்ற மாதிரி அவர் வந்து, அதாவது மக்களை வஞ்சிக்கிறவர்களை சாட்டையால் சுழற்றி அடிப்பேன் அப்படின்லாம் விஜய் அவர்கள் வந்து வீர வசனம் பேசுற மாதிரிலாம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் அந்த செல்ஃபி எடுக்கிறது வந்து அவருடைய ஷூட்டிங் பாட்டில் அந்த ரைடுக்கு பிறகு வந்து ஒரு சூழ்நிலை உருவாச்சு, ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதை வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கணும், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எல்லா ஊர்லேருந்து அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருந்தாரு. அது பயங்கரமான வைரல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா ஹீரோஸ்லேயே வந்து அதிகமாக லைக் வாங்கின ஒரு இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அவர்கள் செல்ஃபி எடுத்த அந்த போஸ்ட் தான். அது பயங்கரமாக அந்த பார்ட்டி சாங் வந்து ரிலீஸ் பண்ணும்போது சரி, படத்தில் ரிலீஸ் பண்ணும்போது சரி, விஜய் அவர்களுக்கு ஃபயர் விடுறதுக்காக என்ன அந்த பாட்டு எடிட்ஸ் பண்ணாலுமே அந்த செல்ஃபி எடுத்த அந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய வினோத் அவர்களும் அந்த செல்ஃபி எடுத்த விஷயத்த வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி செஞ்சிருக்காப்புல. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது விஜயோடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துமே தவிர நார்மலான மக்களுக்கு, சாதாரணமான பொதுவான ஜனத்துக்கு இது எப்படி வந்து இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு படத்துடைய மிக முக்கியமான ஒரு லுக்கு. அது வந்து படத்தில் என்ன கான்செப்டை நம்ம பேச வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம். வினோத்துக்கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்கல. மற்ற யார் டேரக்டர் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபுக்குள்ள எப்படி சொல்றதுன்னா, அந்த சதுரங்க வேட்டை படம் பண்ணு, அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 1 படம் பண்ணின அந்த வினோத்தை வந்து நம்ம மீட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் அவர் வந்து இன்னும் சூழ்நிலை கைதியாகவே வந்து லாக் ஆகி கிடக்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது தெரியுது. இல்லை என்னன்னா, அந்த பகவந்த் கேசரி படத்தில் வந்து ரீமேக் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி உருவாகுச்சு. ஆனால் பகவந்த் கேசரி படம் ரொம்ப நல்ல படம். போன வருஷத்துலேயே வந்து ரொம்ப நல்லா ஓடின படத்தில் அந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்குது. நம்ம பாலகிருஷ்ண சார் நடிச்சிருந்தாரு அப்படிங்கிறனால அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தால் கூட அந்த படத்தில் வந்து ஒரு கோர் கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா, அந்த இப்போ தமிழில் வந்து விஜய் அவர்கள் கூட இந்த மம்தா நடிக்கிறாங்கன்னா, அந்த மம்தான்னு சொல்லிட்டு இந்த பிரேமலு நடிச்சாங்களா அந்த பொண்ணு நடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து அங்கே அந்த ஸ்ரீலீலா நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீலீலாவுக்கும் பாலகிருஷ்ணாவுக்கு இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பெண் பிள்ளைங்கள் அந்த சிங்க பெண்ணைங்கிற மாதிரி அந்த ஃபயர் ஓட்டுற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால விஜய் அவர்கள் இந்த படத்தை 5 வாட்டி பார்த்துருக்காராம். ஸோ பகவந்த் கேசரிலேருந்து அந்த ஒரு கோர் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை சுற்றி தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் அது விஜய் அவர்களுடைய 69வது படம், அதுவும் கடைசி படம்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கடைசி படம் இப்படிப்பட்ட படமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் வந்து அவரோட முடிவு தான். 50வது படத்தை வந்து சுறா திரைப்படம் பண்ணும்போதே அவருடைய ஜட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு எந்த படம் 50வது படமாக வரணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரோ அந்த படத்தை தான் அவர் செலக்ட் பண்ணி பண்ணுறாப்புல. ஸோ கடைசி திரைப்படம் இந்த படமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணுறாப்புல. இதில் வந்து கதையம்சமும் சரி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னென்னா, போன படம் வரைக்கும் 1000 கோடி வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி லியோக்குள்ள உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தப்போ ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த படம் எப்படி வரும்னு. இன்னும் வந்து விஜய் அவர்களுக்கு என்ன முழுசாக தெரியுமான்னு தெரியாது. ஸோ நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அப்படியே அண்டர் பிளே பண்ணுறாங்க. ஸோ படம் வந்து வந்தால் போதும், ஓரளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த படம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்களே இருக்காங்க. அதனால எதுவுமே பேசாமல் இந்த 1000 கோடி அப்படி இப்படின்னு பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நம்மகிட்ட இப்படி வந்து மாட்டிருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி, பகவந்த் கேசரியா மட்டும் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படமா இருக்கணும். படத்துடைய டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுக்கு பிடிச்சமா ஒரு சப்ஜெக்டா இருந்துட்டா போதும். மற்றபடி ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ லாஸ்டா வந்து 4-5 படங்களை விஜய் அவர்களுடைய படங்களை நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு போன ஒரே படம் வந்து லியோ தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வாரிசு திரைப்படம்லாம் பார்த்த பிறகு இந்த படம் ரொம்ப நல்லா, ஓரளவுக்கு நல்லா தான் டீசெண்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு தான் படம் வந்து இருந்துச்சு. மாஸ்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி லியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் வந்து விஜய் அவர்களுக்கு சரியாக பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எனக்கு அடிக்கடி
மைண்டில் ஓடிட்டு இருக்கிற விஷயமாவே அதுவாக தான் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் வந்து நம்மளுடைய ஹச் வினோத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும். ஆனால் அழுத்தங்கள் ரொம்ப அதிகம் ஹச் வினோத்துக்கு. ஏன்னா நம்மளுடைய அஜித் சார்கிட்ட 4 படம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ விஜய் அவர்கள் கூட முதல்ல படம் பண்றாரு. ஒரு நல்ல இயக்குனருங்க. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு இயக்குனர். சதுரங்க வேட்டை படம் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு இயக்குனர் திடீர்னு எப்போ முதல் படத்துல இப்படி பண்ணா, இவ்வளவு அழுத்தமான சமூகத்துல இவ்வளவு ஆழமான ஒரு கருத்து எடுத்து இப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ அப்படிப்பட்ட இயக்குனரை ஒரு கமர்ஷியல் இயக்குனராக மாற்றி அவர் வந்து அவருடைய பாதையிலேருந்து ரொம்ப தள்ளி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். தீரன் அதிகாரம் 3 மாதிரியான ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு போலீஸ் காப் ஸ்டோரி வந்து இங்கே ரொம்ப 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 ரேர் தமிழ் சினிமாவில். அப்படிப்பட்டவர் வந்து பண்ண படமா, வலிமை படம், துணிவு படம், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஆனால் இதில் இந்த ஜனநாயகன் படம் மூலமாக நம்மளுடைய ஹச் வினோத் வந்து மீண்டு வருவாரா, ஒரு கமர்ஷியலான இயக்குனராகவும் ப்ளஸ் அவருடைய கதை, அவருடைய எழுத்து திறமை மூலமாக இன்னும் கொஞ்சம் மிளிர்வாரா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு இதுதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது. விஜய் அவர்களுடைய பல திரைப்படங்களில் வந்து இருக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் இது. ரொம்ப நார்மலான ஃபர்ஸ்ட் லுக் தான், ரொம்ப இம்ப்ரெசிவான ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது. இதுக்கப்புறம் பாடல்கள் எப்படி வருது, அனிருத் வந்து ஜனநாயகனுக்கு என்ன மாதிரியான தீம் மியூசிக் போட போறாரு, சேனாபதி மாதிரி போட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா தான் விஜய் அவர்களுக்கு வந்து இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா படத்துக்குமே ரொம்ப நல்லா தான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. தீம் மியூசிக் உட்பட எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. இதுலேயும் அனிருத்துடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமாக அவசியப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தோணுன விஷயத்த எல்லாத்தையும் கொட்டிட்டேன். உங்களுக்கு தோணுன விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட்ல கொட்டிடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.